Hi, hello guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸ்ல ஸ்கேட் ஃபார் தி பிரெயின் ட்ராட்ஸ் தாங்க பண்ண போறோம். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா காமன், ரேர், எபிக் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏரியாங்க இருக்குங்க. இந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய ரேரான பிரெயின் ட்ராட்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த பிரெயின் ட்ராட்ஸ்களுக்கு பாதுகாப்பா அதை பின்னாடி இருக்காம பாத்தீங்கன்னா அதே மாதிரி தடிமாட்டு கணக்குல பெரிய பெரிய பிரெயின் ட்ராட்ஸும் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த பெரிய பிரெயின் ட்ராட்ஸ் கிட்ட மாட்டாம நம்ம பாத்தீங்கன்னா ரேரான பிரெயின் ட்ராட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து கலெக்ட் பண்ண போறோம். வீடியோ பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ண பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க. ஸோ எல்லா கேம்லையும் இருக்கிற மாதிரி தான் நம்ம கலெக்ட் பண்ண பிரெயின் ட்ராட் பார்த்தீங்கன்னா வந்து மணி ஜென்ரேட் பண்ணி தரோம். அதை வச்சு நம்மளுடைய மூவ்மெண்ட் ஸ்பீடு, அப்புறம் ஜம்ப் பண்ணுற ஸ்பீடு, கேரி ஸ்டென்ட்லாம் பார்த்து அப்கிரேட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து ஸ்கேட் போர்டுக்கான கடையா, நம்மக்கிட்ட இப்போதைக்கு நார்மல் டிஃபால்ட் ஸ்கேட் போர்டு தான் இருக்குது. அடுத்த ஸ்கேட் போர்டுக்கு 1 மில்லியன் வேணுமா மனுஷங்கடா நீங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ண வரைக்கும் போதும். இப்போ போயிட்டு நம்ம அடுத்தடுத்த பிரெயின் ட்ராட்ஸை பற்றி கலெக்ட் பண்ணுற வேலைகளை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்மளால் இந்த காமன் ஏரியாவில் மட்டும்தான் சுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பீட்லேருந்து ஸ்கேட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. எடுத்தோன்னே ஏதோ பாம் பிரெயின் ட்ராட் கிடச்சிருக்கு, அப்புறம் பெல்லரினா கேப்பச்சினோ கிடச்சிருக்கு, லில்லி லலேடா அடேங்க அப்பா என்னடா 3 பிரெயின் ட்ராட்டை தூக்கிட்டேன், அடுத்து 4 தூக்கிடு. ஏதோ காமன் ஏரியாவில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அலேக்கா 4 பிரெயின் ட்ராட்ஸை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டோம். இப்போ இதுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணலாம். மற்ற கேம்ஸ் மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பிரெயின் ட்ராட்ஸை கீழே அப்கிரேட் பண்ண முடியுதுங்க. அந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. நைஸ், நல்லா இருக்குது. இந்த லில்லி லடாவை இந்த இடத்துல வச்சிடலாம். நம்ம காமன் ஏரியாவிலேருந்து கலெக்ட் பண்ணனால பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு கேக் கணக்கில் ஜென்ரேட் பண்ணி தருது. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுவே போதும். நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு அப்படியே மறக்காமல் வீடியோ கொஞ்சம் ஒரு ஐப்போம் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுருங்கப்பா. எனக்கு காமன் ஏரியாவில் சுற்றி போர் அடிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஓகே, அன்காமனுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக பறந்து வந்துட்டு இந்த இடத்துல டங் சகூர் இருக்கு, அப்புறம் கோல்டன் பிரிண்ட் இருக்கு. அப்படியே ஒரு ஜம்பிங்க போடுறா. வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு பெரிய பிரெயின் ட்ராட்டு. ஸோ நம்ம அடுத்தடுத்த ஏரியாவுக்கு போக பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் ட்ராட்ஸையும் பார்த்தீங்கன்னா உனக்கு டஃப்பாக வச்சிருக்கானுங்க. யாரா நீங்கள்? ஓகே, அலைக்கே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டோம். அது என்னன்னா ஃபியூஸ் மிஷினா, நமக்கு இருக்க பிரெயின் ட்ராட்ஸ்லாம் அதுக்குள்ளே போட்டு ஃபியூஸ் பண்ணால் அது ஒரு கலவையாக கொடுக்குமா. அப்படியா விஷயம்? அரங்கம்மா திரட்டுமே, விசிலு பறக்கட்டுமே, நாவ் கரங்கள் வசரட்டுமே. போடு, ரேர் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டுவாங்க. அடுத்தது போக முடியலையே. சரி, ரேர் ஏரியாவில் என்ன ஒரு பிரெயின் ட்ராட் தூக்கின்னு போயிடலாம். நம்ம டீம் சீஸு, அதான் அந்த எலிப்பல்ல அடுத்தது. ஓகே, இப்போதைக்கு இவனே போதும், பரவாயில்லங்க. ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 150 கேக்கு பார்த்தீங்கன்னா தரான். சிக்கிட்டா சிக்காத கால சமையலுக்கு உதவ ஆளு கிடைச்சிட்டா. சரி, இவன் இந்த இடத்த வந்து பிளேசிங்கை பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். இவன் தாங்க இப்போதைக்கு நமக்கு அதிகமாக ஜென்ரேட் பண்ணி தரான். நல்லா இருக்கு. இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அப்கிரேடும் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுருவோம். இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறு என்ன வேண்டும், இது போதுமே. 2 மில்லியன் எப்படி ப்ரோ 35 மில்லியன் ஆச்சு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை. போயிட்டு இன்னொரு பிரெயின் ட்ராட் தூக்கின்னு வந்து வச்சுட்டு அதுங்க எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி விட்டு அந்த கேப்பில் ஆச்சு. அதெல்லாம் காட்டி போர் அடிக்க வேணாம் சொல்கிறா. பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். இதுக்காச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு அப்படியே கொஞ்சம் ஐபி ஏற்றி விட்டு கண்டினியூ பண்ணுங்கய்யா. காமனில் பார்த்தீங்கன்னா இதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே ஒரு ஜம்பிக்கை போடுறா. இங்கே அன்காமன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் யூஸ் ஆகிற மாதிரி இதுவுமே இல்லையே. எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் டங் சகுரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா பூசி வச்சிருக்கானுங்க. இங்கேருந்து நெக்ஸ்ட் ரேர் எனக்கு அப்படியே ஜம்பிக்கை போடு. ரேர்லேயும் லக்கி பிளாக்கு சூப்பரு. அடுத்து தூக்கிடாத அவ்வளோதாங்க. ஆஹா, இங்கே அங்கெல்லாம் போயிடாத. இப்போ அப்படியே யூட்டனை போட்டு நான் பார்த்து போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயத்தில் வாயில ரோலிங் ஆகுது. இந்த லக்கி பிளாக்குள்ளேருந்து நமக்கு என்ன ரேரான பிரெயின் ட்ராட் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. லக்கி பிளாக் எடுத்தால் இந்த பிரெயின் ட்ராட்ஸ் நம்மளை தெருத்தாதா? நல்லா இருக்கே. சரி, இந்த இடத்துல இன்னொரு லக்கி பிளாக் இருக்கு. அப்படியே தூக்கிடாத. ஓடு அப்படியே ஒரு ஜம்ப்பு. நல்லா வேலை, நம்ம வர வழியில் இருக்கிற இந்த ஒரு பெரிய பிரெயின் ட்ராட்ஸ் நம்ம அட்டாக் பண்ணாமல் இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த லக்கி பிளாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த கேமல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குங்க. நல்லா இருக்கு. அடுத்து இந்த ஒரு லக்கி பிளாக் இருக்கு, இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். கமான். ரேர் பெட். என்னது ஹாட் ஸ்பாட்டா? அப்படின்னா யாருக்கு தெரியும். சரி, நம்ம கிடைச்ச பிரெயின் ட்ராட் இந்த இடத்துல வச்சிடலாம். இந்த எலும்பு கூட தான் ஹாட் ஸ்பாட்டா? நம்ம கேமில் பற்றி இந்த இடத்துல வச்சிடலாம். இவன் ஒரு செகண்டுக்கு 122 ஜென்ரேட் பண்ணி தரான். அதாவது 1,20,000 ஜென்ரேட் பண்ணி தரான். 1,30,000 ஜென்ரேட் பண்ணி தரான். இது போதும். நம்ம பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாத்தையும் டக்குன்னு அப்கிரேட் பண்ணிட்டு முடிஞ்சவரை கலெக்ட் பண்ணாலே போதும். எனக்கு என்னன்னா அந்த கடைசி ஏரியாவில் என்ன இருக்குது பார்த்தே தீரணும். அதுதான் இப்போ எனக்கான ஆசை. மேலே அந்த பூஸ்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பயங்கரமாக அப்கிரேட் பண்ணாதான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பூஸ்ட்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை அப்கிரேட் பண்ணாமல் இருக்கிறதுனால என்னால் பார்த்தீங்கன்னா அங்கே போக முடியல. எப்படி நான் வந்தேன்?
கைஸ் நான் இந்த ஜம்ப் பூஸ்டே அப்டேட் பண்ணல, ஆனால் ஏதோ லக்கில் வந்துட்டு இருக்கேன். சரி வந்துட்டோம், ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம், வந்ததுக்கு தூக்கிடலாம். 1.7 மில்லியனா, அட்டேங்க அப்பா. அடுத்து ஒரு லக்கி பிளாக்கு, ஓடுறா. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளை எதாலையுமே தடுக்க முடியாதுங்க. ஏன்னா ரேரஸ்டான லக்கி பிளாக் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1.7 மில்லியன் பிரெயின் ராட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குங்க. ஓகே, இது என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். லக்கி பிளாக்கே இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே என்ன பிரெயின் ராட் கிடைக்குது பார்க்கலாம். ஓ, அப்கிரேட் பண்ணுறதுல காசு இல்லையா, அது கொடுக்குற காசு வச்சு அதுக்கே ஒரு அப்கிரேடை பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்டை பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 100 மில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஓகே, இப்போ இந்த லக்கி பிளாக்கை பார்த்து ஓப்பன் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதே கலெக்ட் பண்ணுறா, லக்கி பிளாக்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஓ, கேப்பச்சினோ அசசினோ, சூப்பருங்க, இதுவும் நம்ம வந்து கிடச்சிருச்சு. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. நம்ம இப்போ தான் பார்த்தீங்கன்னா பாதியை பற்றி தாண்டி இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகணும், பார்த்துக்கலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோமா. ஓ, இந்த கேம்லேயே இப்போ தான் மேலே வந்து ரீபர்த் பற்றிலாம் பண்ண முடியுதுங்க. ஒரே நல்ல விஷயம், மற்ற கேம்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த கேமில் எதுவுமே ரீசெட் பண்ணல. இதுவுமே நம்ம ப்ளே பண்ண கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீபர்த் பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்க காசுலேருந்து பிரெயின் ராட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிங்கிடுவாங்க. ஆனால் இவனுக்கு எதுவுமே ரீசெட் பண்ணல, ஜஸ்ட் ரீபர்த் ஒண்டி பண்ணிக்கோங்கன்றாங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. என்ன மனுஷங்க, நான் பேசிக்கினே பார்த்தா பேஸ் வந்து லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் போட்டோம். ஒன்றும் இல்லை, மேலே பார்த்தீங்கன்னா கூரை வந்துருச்சு. நம்மளால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரெயின் ராட்ஸை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு காசை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கேரி பவர், ஒரு ஸ்பீடு, அப்புறமா ஒரு பூஸ்ட் சொல்லிட்டு என்னென்ன அப்கிரேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டேன். அடா பாவீங்களா, என்கிட்ட 39 மில்லியன் இருக்குது, அது இருந்து கூட பத்தல பாருங்களேன். சரி, இட்ஸ் டைம் ஃபார் இந்த ஒரு பூஸ்ட். அதுக்கும் பத்தாதா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஜென்ரேட் பண்ணி தர அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. யோ, என்னடா இது, அந்த பூஸ்ட் ரொம்ப அதிகமாக பண்ணிட்ட போல இருக்கே. அடச்சை, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண, கண்ட்ரோல், பொறுமை. இப்போ இங்கேருந்து மேலே பறக்க முடியுமா தெரியலையே. வேணாம், இந்த இடத்துலேயே நமக்கு வந்து லக்கி பிளாக் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கிப்போம். ஸ்டார்டிங்கில் இந்த எப்பிக் ஏரியாவுக்கு வரதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு சொல்லிட்டு நம்மளோட லைஃப் இப்படி தாங்க. நமக்கு ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அடையிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா நமக்கு அது ரொம்பவே ஈஸியாகிடும். என்னப்பா கருத்தூசி போடுற? ஆகப்பட்டது என்னவென்றால் ஓடி நம்ம கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா என்னங்க அது மில்லியன்ஸை தாண்டி பில்லியன் கணக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கு. இதை வச்சு என்னென்ன அப்கிரேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிப்போம். இந்த பூஸ்ட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அப்கிரேட் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இது ஒரு எட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா போக முடியும். அப்படி கடைசியில் என்ன பிரெயின் ராட்ஸாக வச்சிருக்கானுங்க நான் பார்த்தீங்கன்னா பார்த்தே தீரணும். அப்படிங்கப்பா, இந்த பூஸ்ட்டு ரொம்ப பண்ணிட்டோம் போல இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி போக வேண்டியதாக தான் இருக்குது. ரேரை தாண்டிட்டோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த எப்பிக்லேருந்து மேலே பறக்கணுமா, பறக்கிறோம், பறந்தே தீர்றோம். எஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேண்டிங்கை போட்டோம். வந்தோடனே பாருங்க ஒரு லக்கி பிளாக், ஒரு ரேரான பிரெயின் ராட் பற்றி கிடச்சிருக்கு. அதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 7 மில்லியன் ஜென்ரேட் பண்ணி தருத்தாங்க. ப்ராவோ நினச்சி கூட பார்க்குற லெஜெண்டரி ஏரியாவில் இந்த மாதிரி பிரெயின் ராட் கிடைக்கும் சொல்லிட்டு பிரெயின் ராட்லேயே இவ்வளோ இருக்கே. அப்போ லக்கி பிளாக்ல என்ன கிடைக்கும், இது வேறு தங்க மாதிரி ஜொலிக்குதே. இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். கமான், ரேரான பிரெயின் ராட்டை கொடுங்க. என்னயா இது ஜொலிக்குது, ஏன்னா அது பார்க்கறதுக்கு ஃப்ளூரா. ஓ, இது நமக்கு கிடச்சிதா, சூப்பர். இது பார்த்தீங்கன்னா 3.8 மில்லியன் ஜென்ரேட் பண்ணி தருது. பரவாயில்லைங்க, இதுக்கு மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா காசுன்றதே பிரச்சனை இல்லை. ஏன்னா சும்மா நம்ம ஒரு தடவை போயிட்டு வந்தாலே போதும், நமக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் கிடைக்கும். கமான் அங்கே பார்த்தீங்களா பூஸ்ட்டை வந்து பில்லியனுக்கு மாற்றி நினைக்க. இப்போ மில்லியன்லேருந்தே நல்லா பண்ணுறீங்களா டை. ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு காசை வச்சு எதுவுமே அப்கிரேட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரில்லியனில் இருக்குது. மனுஷங்கடா நீங்களா. ஒரே விஷயம், ஸ்கேட் போர்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். நியூ ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். அடேங்கப்பா, என்னடா இது டக்குனு ரேருக்கு வந்துட்டேன். இப்போ எப்பிக்கு ஸ்லோ அப்படியே லெஜெண்டரிக்கு போகிறேன். ஓகே, லெஜெண்டரி இந்த வாட்டி எதுவுமே எடுக்கிற மாதிரி இல்லை. லெஜெண்டரியிலேருந்து அப்படியே அடுத்த செக்ஷனுக்கு போ. மித்திக்கல் ஏரியா, அட்டேங்கப்பா, இங்கே எவ்வளோ ரேரான பிரெயின் ராட். நெக்ஸ்ட் காஸ்மிக், இங்கே பாருங்களா இவ்வளோ ரேரான பிரெயின் ராட்ஸு. இங்கேருந்து கமான், ஜஸ்ட் மிஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா கடைசியா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஒரு 2 பிரெயின் ராட்ஸ் தூக்கின்னு போய் நம்ம பேஸில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் காயின்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணணும். அசால்ட்டாக மேலே போயிட போகிறோம். வந்ததுக்கு பாருங்களேன், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம கிடச்சி எல்லாமே மில்லியன்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனால் இங்கே இருக்கிற பிரெயின் ராட்ஸ்லாம் நமக்கு ஒரு செகண்டுக்கு பில்லியன் கணக்கில் ஜென்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தருதுங்க. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறு என்ன வேண்டும், இது போதுமே. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வச்சிருக்க இந்த பிரெயின் ராட்ஸ் ஒன்றுட்டே பேஸில் வந்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்,
இந்த மண்டையனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டுருவோம். செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 பில்லியன். இவனை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் பில்லியன் கணக்கில் கேட்குறீங்களா? யாரா நீங்கள்? அடுத்தது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி பிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பிரெயின் ராட் இருக்குது. இது இவனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்தது இந்த லக்கி பிளாக்கா இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். கமான் கமான் கமான், ஐ நீட் ரேரஸ்ட். ஹேய், என்னடா இது திருப்பி இவனே வந்திருக்கா? சரி, ஏதோ ஒன்று வச்சு விட்ருவோம். இவன் தாங்க பவர்ஃபுல்லு. லக்கி பிளாக்ல கிடச்சதா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பவர் வந்து அதிகமாக இருக்குது. இருக்கிற காசை வச்சு நான் அப்கிரேட் பண்ண முடியுமா பாப்பா? நீ யாரா தம்பி என்னையே குறுகுறு பார்த்துட்டு இருக்க? ஏன்னா வேணுமா கிஃப்ட்? என்ன வேணும் அண்ணன் கிட்ட தயங்காம கேளு, அண்ணன் உனக்கு கொடுக்குறேன். ஏன்னா என்கிட்ட வைக்கிற அளவுக்கு இடம் இல்லாத அளவுக்கு பிரெயின் ராட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், நம்ம கிட்ட இருக்க மொத்த காசை வச்சு அப்கிரேட் பண்ணிட்டோம். இருங்க, இவன் என்னமோ தர வராங்க. ஹேய், எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. என்ன மனுஷன், அட பாவி, இது நீ வண்டி கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு வேலை ஈஸியாகிட்டு இருக்குமேடா. ஆனால் பரவாயில்ல, இவனாச்சும் கொடுத்தா எனக்கு சந்தோஷம். இப்போ அவன் கொடுத்த பிரெயின் ராட்டை கொண்டு போய் மேலே வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடை வண்டி அப்கிரேட் பண்ணிட்டேன். இப்போ வண்டி மேலே போக முடிஞ்சா தெரியும் போதும். அது எந்த ஏரியா வண்டி பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சுப்பேன். ஏன்னா எல்லா ரேரான பிரெயின் ராட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எப்போடி இந்த புது ஸ்கேட் போர்டுக்கோ நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்க பவருக்கோ சும்மா தாறுமாறாக இருக்குது. சும்மா தாறுமாறு தக்காளி சோறு. இது என்னது சீக்ரெட் ஏரியாவா? இதுக்கும் மேலே ஒன்றா? இது செலஸ்டியல் ஏரியா. ஓ, புரிஞ்சிச்சிங்க. இந்த கேமில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா சில ஈவெண்ட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா செலஸ்ட்ரியல் பிரெயின் ராட்ஸ்லாம் வந்திருக்காங்க சொல்லிட்டு, அந்த பிரெயின் ராட்ஸ்லாம் இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த ஏரியா வச்சிருக்கானுங்க போல இருக்கு. சரி, வந்ததுங்க சீக்ரெட் ஏரியாவில் 2 பிரெயின் ராட்ஸை பற்றி தூக்கிட்டு போயிடலாம். ஸோ ஃபைனலாக பற்றி வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் மட்டும் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரோப்ளக்ஸ் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம். டைம் சேனலில் போட்டுருக்கோம். வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம மாற்றிட்டு விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.